உமா, அவள் கிளாஸ் போனோன்னா 3 மாடி ஏறினமே, நீ மேனேஜ் பண்ணிடுவியா? அதெல்லாம் நான் மேனேஜ் பண்ணிக்கிறேங்க. பேரண்ட்ஸ் மீட்டிங் இருக்கும்போது போய் தானே ஆகணும். டேய், அப்புறம் நான் வரத்துக்கு தயாராக இருக்கல, அவளை அழைச்சிட்டு போ. சரிப்பா. முடியாதுப்பா. என்ன முடியாது? அம்மாலாம் வேண்டாம். குஷி, அப்பா அம்மா 2 பேரும் சேர்ந்து வரணும்னு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. அப்படின்னா சித்தியும் நீங்களும் வாங்க. ஏன் குஷி நான் வரக்கூடாது? நான் மார்க் கம்மியா எடுத்தப்ப அப்பாவும் நீயும் வரணும்னு பிரின்சிபல் சொன்னாங்கல்ல, அப்ப நீ என்ன சொன்ன? என்ன சொன்ன? அப்பா வர வேண்டாம், நீ மட்டும்தான் வருவேன்னு சொன்னல. அப்ப அப்பாவும் தானே வந்தாரு. அப்பா அம்மா 2 பேரும் வரலன்னா உள்ள விட மாட்டாங்கன்னு நான் சொன்னதுக்கு அப்புறம் தானே நீ அப்பா வரட்டும்னு சொன்ன. அதுவும் நீ அப்பாவை கூப்பிட்ட, நான் தானே ஃபோன் பண்ணி கூப்பிட்டேன். சரி குஷி, இப்ப அதுக்கு என்ன? இப்ப மட்டும் அப்பா கூட வரேன்னு சொல்ற? எனக்கு நீ வேண்டாம், சித்தி வரட்டும். குஷி, அப்படிலாம் சொல்லக்கூடாது. பேரண்ட் டீச்சர் மீட்டிங்கில் அப்பா அம்மா தான் வரணும். சித்திலாம் அலோவ் பண்ண மாட்டாங்க. நீ போய் சொல்ற சித்தப்பா. இல்லைம்மா, நான் உண்மையை தான் சொல்லிட்டு இருக்கேன். இல்ல சித்தப்பா, நீ போய் தான் சொல்ற. நான் என் கிளாஸ் மிஸ் கிட்ட கேட்டேன், அம்மாக்கு பதிலா சித்தியை கூட்டு வரலாமான்னு கேட்டேன். அவங்க கூட்டு வரலான்னு சொன்னாங்க. குஷி, சித்தியை கூட்டு வரலான்னு மிஸ் சொல்லியிருக்கலாம், அது ஓகே. ஆனா நம்ம அம்மாவை கூட்டு போகலாம். அவ ஆசைப்படுறாள். அவங்க ஆசைப்பட்ட போதுமா? நான் ஆசைப்பட வேணாமா? என்ன பெரிய மனுஷி மாதிரி பேசிட்டு இருக்க? மாமா, இதெல்லாம் நீங்க என்னன்னு கேட்க மாட்டீங்களா? நான் என்னமா பண்ணுவேன்? அவ பிடிவாதமா இருக்காளே. குஷி, நீ அம்மா கூட போயிட்டு வா. முடியாது சித்தப்பா, சித்தி வரலனா நான் ஸ்கூலுக்கே போக மாட்டேன். குஷி, இப்படி அடம் பிடிச்சா எப்படி? அம்மா தான் கூட வரணும். சித்திக்கு நாளைக்கு வேலை இருக்கான். சரி, சித்தி வேலைக்கு போட்டும், நான் ஸ்கூலுக்கு போல, வீட்ல இருக்கேன். டேய் விடுறா, அவளுடைய பிடிவாதத்தை பத்தி உனக்கு தெரியாதா? சரி, உமா வரட்டும், ஸ்னேகாவும் வரட்டும். ஸ்னேகாவும் உமாவுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருப்பா, அழைச்சிட்டு போடா. சரிப்பா. நான் சித்தி கூட தான் இருப்பேன், அம்மா கூட போக மாட்டேன். ஏய், என்ன நீ? விடுங்க, நான் வரலங்க. நீங்களும் ஸ்னேகாவுமே போயிட்டு வாங்க. அக்கா. சித்தி, அதான் அம்மாவே சொல்லிட்டாங்கல்ல, நாளைக்கு அப்பா கூட நீ தான் வரணும். எனக்கு அடுத்த கொஸ்டின் சொல்லு. கொஸ்டின் சொல்லு சித்தி. ஏய், செம்மையா இருக்குல்ல? ரொம்ப குளிருது. ஹலோ, கொடையில உனக்கு. ஏய், அங்க பாரு, லோட்டஸ் இருக்கு. ஏய், அங்க பாரு, அழகா இருக்குல்ல அந்த பூ. ஏய், அதுவும் அழகா இருக்கு. அது பூவே இல்ல, பாருங்க, அங்க இருக்கு பாரு. ஏய், அங்க பாரு, அந்த பொறுக்கி ராஸ்கல் வரா. ஏய் சுஷ்மா, நீ எதுவும் கோவப்படாத, நான் அவனை கலாய்ச்சி அனுப்பிடுறேன். நீ பேசாம வா. ஹாய் 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 கேர்ள்ஸ், எப்படி இருக்கீங்க? நாங்க இருக்கிறதெல்லாம் இருக்கட்டும். ஆமா, உன் கண்ணு எப்படி இருக்கு? சுஷ்மாவோட கை ரேகையும் உன் கண்ணத்துல பதிஞ்சிருக்கும் போல இருக்கு.
விட்டா அவ ராசி பலனே உன் கண்ணத்துல பார்க்கலாம் போல. கன்னி பொண்ணோட கைரேகை கண்ணத்துல பதிய கொடுத்து வச்சிருக்கணும். நிறைய பேர்கிட்ட வாங்கி வச்சிருப்ப போல இருக்கு. ஆமா, எதுக்கு தேவையில்லாம எங்க கிட்ட வந்து இப்படி அசிங்கப்படுற? எங்க கிட்ட வாங்கின பல்புங்களெல்லாம் சேர்த்து வச்சிருந்தா வச்சுக்கோ, பெரிய ஷாப்பே வச்சிருக்கலாம். ஏய், இந்த ஆள்கிட்ட என்னடி பேச்சு? ஏய், நீ என்ன பண்ணாலும் உன் மேல இருக்கிற கோவம் குறை போறதில்ல. உன் மரியாதையை காப்பாத்திட்டு ஒழுங்கா இங்க இருந்து போயிடு. இந்த குளிர்ல கூட உங்க ஃப்ரெண்டு ரொம்ப சூடா இருக்காங்க. ஏய் ஐஷு, வா போலாம். ஓ ஹோல்ட் ஆன் இருங்க, பேசிட்டு இருக்கோம்ல, அதுக்குள்ள என்ன அவசரம்? உங்களை முதல் தடவை பார்த்தோன்னே ரொம்ப பிடிச்சு போச்சு. என்ன பார்த்ததும் லவ்வா? ஏன் வரக்கூடாதா? ஏய் ஏய், ஏன்டி இவங்கிட்ட எல்லாம் தேவலமா பேசிட்டு இருக்க? இருடி, கொடைக்கானல் வந்திருக்கும். இந்த என்டர்டெயின்மெண்ட் இல்லனா கூட எப்படி? ஃப்ரீயா தானே இருக்கீங்க? அட உன்னை கேட்கலப்பா, கமிட் ஆகலல, ஃப்ரீயா தானே இருக்கீங்க? வழிய விட நான் போணும். அப்புறம் என்ன, லவ் பண்ண வேண்டியது தானே? ஏய், ரொம்ப கெஞ்சுறாண்டி, பாவமா இருக்கு. நீ வேற கொஞ்சம் அமைதியாரு. இப்ப நீங்க இருந்து போக போறியா இல்ல போலீஸ் கூப்பிடவா? இப்ப எதுக்கு மிரட்டுற? எங்க இவ்ளோ டீசெண்டா வந்து லவ்வ ப்ரப்போஸ் பண்ணிட்டு இருக்க, நீங்க ஏத்துக்கிட்டா பைக்லயே கொடைக்கானல் ஃபுல்லா சுத்தி பார்க்கலாம். ஏய், உனக்கு கொஞ்சம் கூட வெக்கமானமே இல்லையாடா? எங்க முள்ளு குத்திடும்னு நினைச்சா ரோஜா செடியில இருந்து எப்படி பூ பறிக்க முடியும்? என்ன டயலாக்? ஓ, ஆனா இதெல்லாம் பழைய பஞ்ச் டயலாக். ஏன் புது படம் எதுவும் நீ பாக்கலையா? என்ன கலாய்க்கிறியா? நீ பல்புன்னு தெரியும், ஆனா இவ்ளோ பெரிய 6 அடி பல்புன்னு எனக்கு சத்தியமா தெரியாது. ஏய், கைய விடுறா. ஏய், யாலே சும்மா இருக்கா? உனக்கு என்ன பிரச்சனை? ஏய் ஏய், எடுறா கைய. முடியாது. மரியாதையா சொல்ற, விடு. முடியாது. உன்னை அவ்வளவுதான் கொன்னுடுவேன். வாடி. கொஞ்சம் வழி விடுங்க. அம்மா அம்மா அம்மா, அம்மாக்கு என்னாச்சு? என்னன்னு தெரியலம்மா, கோயில சுத்திட்டு இருந்தாங்க, திடீர்னு கீழே விழுந்துட்டாங்க. சரி சரி, யாராவது தண்ணி கொண்டு வாங்கம்மா. அம்மா எழுந்திருங்க. அம்மா, கண்ணு திறந்து பாருங்க. பாருங்கம்மா. அம்மா, இந்த தண்ணி வாங்கி கொடுங்கம்மா. பாருங்கம்மா, இங்க பாருங்கம்மா, தண்ணி தெளிங்கம்மா. அம்மா அம்மா அம்மா, இங்க பாருங்க. அம்மா, இங்க எடுங்க. கண்ணு தருங்க. என்னங்காச்சு? எனக்கு தெரியலங்க. திடீர்னு கோயில்ல வந்து மயக்கம் தண்ணி போட்டு குடிங்க. விழுந்துட்டாங்க. என்னம்மா இப்ப ஆச்சு? எப்படிமா இருக்கு? அம்மா அம்மா, என்னம்மா, என்ன ஆச்சு? என்னன்னு சொல்லுங்கம்மா. அழாதீங்கம்மா, முதல்ல என்ன ஆச்சுன்னு சொல்லுங்க. என்னாச்சுமா? எதுக்காக அழறீங்க? போச்சு போச்சு, நடுத்தெருவுக்கு வந்துட்டோம். என்னம்மா சொல்றீங்க? 3 மாசமா வீட்டு வாடகை பாக்கி, மளிகை கடை பாக்கி, எல்லாம் சேர்ந்து என் கழுத்தை நெரிச்சிருச்சு. இன்னைக்கே வீட்டை காலி பண்ணி ஆகணும், இல்லைன்னா பொருள் எல்லாம் தெருவுக்கு வந்துடும் ஹவுஸ் ஓனர் மிரட்டிட்டு போயிருக்காரு. இந்த விஷயம் உங்க பையனுக்கு தெரியுமாமா? அவனுக்கு தெரிஞ்சா மட்டும் என்ன பண்ணிட போறான்? தூங்கி
படுக்கிறவனை எழுப்பலாம், ஆனா தூக்குற மாதிரி நடிக்கிறவனை எழுப்ப முடியுமா? நாங்க எங்க வேலைக்கு போக சொல்லிடுவோமோன்னு குடிச்சிட்டு பொறுப்பு இல்லாம சுத்திக்கிட்டு இருக்கோம். வீட்டை காலி பண்ணிட்டு எங்க போறதா இருக்கீங்க நீங்க? நாங்க எங்கம்மா போவோம்? எங்களுக்குன்னு யார் இருக்கா? சரி, வருஷம் எங்கம்மா? ஹவுஸ் ஓனர் மிரட்டிட்டு போயிருக்காரு. கடைக்காரனுக்கு எந்த நேரத்துல வந்து கழுத்தை பிடிச்சு வெளியில தள்ளுவாடுங்களோன்னு தெரியல. வருஷம் நேத்து ராத்திரியில இருந்து பிரம்மா பிடிச்ச மாதிரி உட்கார்ந்துட்டு இருக்கா. நான் அந்த ஆண்டவனை தான் நம்பி இருக்கேன். அவகிட்ட முறையிடலான்னு வந்தேன். வந்த இடத்துல பசி மயக்கத்துல விழுந்துட்டேன். என்னம்மா நீங்க? சரி வாங்க, போற வழியில ஏதாவது வாங்கி சாப்பிடலாம் வாங்க. இல்லம்மா வேண்டாம், என்னம்மா? நான் பாத்துக்கிறேன். என்ன உங்க பொண்ணா நினைச்சுக்க கூடாதா? உனக்கு எதுக்குமா வீண் சிரமம்? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நீங்க வாங்க. வாங்கம்மா, பாத்து பாத்து வாங்க. இது போட்டுக்கிறியா? நல்லாவே இல்ல சித்தி. நல்லதானடி இருக்கு. இது இந்த கலரே எனக்கு பிடிக்காது சித்தி. இது சூப்பரா இருக்கு. ஸ்னேகா வேற இடத்துக்கு காமிய. மாடுத்து பாரு. இது சித்தப்பா சுத்த போர் சித்தப்பா இந்த கலரு. சூடா இருக்கு பாத்து. உனக்கெல்லாம் இந்தா கலர் கலரா போட்டுக்கிறியா? இது கொஞ்சம் கூட நல்லாவே இல்ல சித்தி. எதை காட்டினாலும் வேணாங்கிறியடி. சரி, பாவாடை சட்டை போட்டுக்கிறியா? ஓகேவா? நல்லா இருக்கு சித்தி. ஆமா குஷி, உனக்கு இந்த Dress ரொம்ப நல்லா இருக்கும். சித்தி எனக்கு இது வேண்டாம். ஏய், இப்பதாண்டி இந்த Dress நல்லா இருக்குன்னு சொன்னேன். இப்போ எனக்கு பிடிக்கல சித்தி. நான் நல்லா இருக்குன்னு சொன்னதுனால வேண்டான்னு சொல்றியா? சித்தி அப்பா கட்டினதே நான் போட்டுக்கிறேன். ஓகேவா? இது இந்த கலரே பிடிக்காதுன்னா பரவாயில்ல, இதே நான் போட்டுக்கிறேன். வா. அம்மா, நீ இதெல்லாம் மனசுல வச்சுக்காதம்மா. என்னமோ தெரியல, குஷிக்கும் பேர்ல இன்னும் கோபம் தீரல. குழந்தை தானே, எல்லாம் சரியாயிடும், கவலைப்படாது. நீர் அடிச்ச நீர் விலகுமா? குஷி மனசு மாறிடுவா. அது வரைக்கும் நீதான் கொஞ்சம் பொறுமையா இருக்கணும். குஷி மனசு மாறிடுவான்னு எல்லாரும் சொல்றீங்க. ஏன் 1000 தடவை சொல்லிட்டீங்க. குஷி மாறிடுவான்னு. போதும், இந்த வார்த்தையை கேட்டு கேட்டு புளிச்சு போச்சு. குஷி மாறிடுவான்னு சொல்றீங்களே, எப்படி மாறுவா? உங்க மனசாட்சியை தொட்டு சொல்லுங்க. என் பொண்ணு மனசு மாறதுக்கு இது வரைக்கும் நீங்களா என்ன பண்ணீங்க? எல்லாருக்கும் அவங்களுக்கு 1000 வேலை இருக்கு. ஆனா அதுக்கு நடுவுல என்ன பத்தியோ என் பொண்ண பத்தியோ நினைக்கிறதுக்கு உங்களுக்கு எல்லாம் எங்க நேரம் இருக்கு? ஏன் இப்படிலாம் பேசுறீங்க? துவாரகேஷ் ப்ளீஸ், என்ன கொஞ்சம் பேச விடு. நான் இப்போ பேசலனா எப்பவுமே பேச முடியாது. பேரண்ட்ஸ் மீட்டிங்க்கு நானும் என் புருஷனும் தான் போனோம். அதையும் விட்டு கொடுத்துட்டேன். இன்னும் நான் என்னெல்லாம் விட்டு கொடுக்கணுமோ, யார் யார் முன்னாடிலாம் என்ன அவமானப்படுத்த போறாளோ என் பொண்ணு. பேசட்டும், எவ்வளவு அவமானப்படுத்த போறாளோ பண்ணட்டும்.
பாக்குறீங்க? இல்லடா, நீ இந்த ட்ரெஸ்ல ரொம்ப அழகா இருக்கல்ல, அத பார்த்து தான் எல்லாரும் அப்படியே திகைச்சிட்டாங்க. ஸ்கூலுக்கு டைம் ஆகுது, போலாம். குஷி, ட்ரெஸ் ரொம்ப அழகா இருக்குடா. பேரண்ட் டீச்சர் மீட்டிங்ல நீ தான் சென்டர் ஆஃப் அட்ராக்ஷன் இருக்க போற. குஷி கிளம்புமா? நான் ரெடிப்பா, போலாம். மாமா, நீங்க சொல்லக்கூடாதா? என்னவுமா இது? எதுக்கு இப்போ கிளம்புற நேரத்தில் அழுதுட்டு இருக்கிற? என்னங்க நீங்க? பேரண்ட்ஸ் மீட்டிங்க்கு நானும் நீங்களும் தாங்க போகணும். அப்பா, நீயும் சித்தியும் தான் வரணும். உன் பிடிவாதம் அப்படியே அவகிட்ட இருக்கு. இப்ப அவ சொல்றபடி கேட்கலன்னா அழுது ஊரை கூட்டுவா. அவ தான் சின்ன பொண்ணு, புரிஞ்சுக்க மாட்டா. நீ பெரியவ தானே, நீயாவது கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி கூடாதா? நான் அப்புறமா அவகிட்ட பேசுறேன். நம்ம பேசி ஒன்னும் ஆக போறதில்ல. நல்ல சைக்கிட்டிக் டாக்டரை பார்த்து குஷியை கவுன்சிலிங் கூட்டிட்டு போலாம். நல்ல சைக்கிட்டிக் டாக்டரை பார்த்து குஷியை கவுன்சிலிங் கூட்டிட்டு போலாம். என்னக்கா பேசுறீங்க? சைக்கியாட்ரிக் டாக்டரா? சச்சா, கவுன்சிலிங் கொடுக்குற அளவுக்குலாம் இவளுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. அக்கா, இவ சின்ன பொண்ணு, அங்கெல்லாம் போன பயந்துருவா. ஆமாம் ஆமாம், டாக்டர்கிட்ட எல்லாம் போக வேண்டாம். நாமளே குழந்தைகிட்ட பேசி மனசை மாத்திரலாம். உமா, இதெல்லாம் இப்ப பேச வேண்டாம். மீட்டிங் டைம் ஆயிடுச்சு. நாங்க போயிட்டு வந்துடுறோம். வந்ததுக்கு அப்புறம் பேசலாமே. ஓகே குஷி, வா வா ஸ்னேகா போலாம். சித்தி, ஸ்கூலுக்கு டைம் ஆச்சு, போலாம். வா. போலாமா? எல்லாருக்கும் டாட்டா சொல்லிட்டு வா. தாத்தா, பாட்டி, பாய். பாய் சித்தப்பா. நான் போயிட்டு வரேம்மா. அங்க பாரு. வாவ்.